வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க? பைப்ஸ் தான். பைப்புனா என்ன பைப்பு? காயமா? தமிழகமே தலை குனிச்சு நிக்கிற மாதிரியான தருணத்துலதான் அஜித்குமாரின் விஷயத்தினால நம்ம எல்லாருமே நிக்கப்பட்டு இருக்கோம். கரெக்டா? சோ நீதிபதிகள் இது வரைக்கும் நடந்த கேசஸ்ல இந்த அளவுக்கு போலீசாரையும் இந்த கேஸ் பத்தியும் பொழந்து கட்டி யாருமே பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த அளவு வைரலா போகுது. சோ நீதிபதி அவர்கள் சொல்றாரு, தனது குடிமகனே வந்துட்டு கொன்ற ஒரு நாடா இது இருக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல என்ன கேவலம் வேணும்? சரி, ஃபுல்லா வீடியோக்குள்ள டெப்தா போய் பேசுவோம். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த இஷ்யூஸ் பத்தி என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் மீதம் இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அமைச்சர் வழியா ஸ்டாலின் அவர்கள் போன்ல வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறாங்க. அஜித்குமாரோடைய அம்மா கிட்ட, அஜித்குமாரோடைய தம்பி கிட்ட, நவீன் கிட்ட. சோ அதுல வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க, நடந்தது நடந்து போச்சு, இது வந்து நான் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வாங்கி கொடுக்கணுமோ உங்களுக்கு ஜஸ்டிஸ் நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவங்க பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படிங்கிறத நல்லா தெளிவா அட்ரஸ் பண்றாரு. கூடவே உங்களுக்கு தேவையான உதவிகள் எதுவா இருந்தாலும் அமைச்சர் வழியா நான் உங்களுக்கு பண்றேன் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்றாரு. சோ இப்ப அவங்களுடைய இதுல இருக்கும் போது அவங்க பண்ணதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும், போலீசார் பண்ணதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு தேவையானது ஜஸ்டிஸ், அந்த 6 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இன்னும் வந்து எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம், உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க பண்றோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லி திமுக ஸ்கோர் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப மீதம் இருக்கிற கட்சிகள் என்னாச்சு தீபிகான்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துக்கு எத்தனை பேர் உள்ள இறங்கி இருக்கணும். திமுக இந்த மாதிரி ஒரு ஆட்சியில பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அதிமுக இறங்கி வேலை பார்த்துருக்கணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் எங்க போனாரு, அண்ணாமலை அவர்கள் எங்க போனாரு, நைனா நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், சொல்லிட்டே போலாம். இவங்க என்ன பண்றாங்க, இப்போ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ திமுகவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துக்கு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காகவாது அட்லீஸ்ட் இருந்திருக்கும்ல, அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கான்றதை தாண்டி கட்சிக்காக உழைக்கிறோங்கிறதையாவது ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. பட் திமுக சார்பில் உங்களுக்கு என்னங்க வேணும், இஷ்யூ இது நடந்துருச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து மன்னிப்பு முத கொண்டு நம்ம சிஎம் கேட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற அளவுக்கான ஒரு தருணமா அந்த சிச்சுவேஷன் டோட்டலா மாறிடுச்சு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் கட்சிகள் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் இருக்காங்கன்னு. இப்போ வந்து போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகா சைட்ல இருந்து வந்து நாங்க கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. முழுமையான ஸ்டேஜ்ல வந்துட்டு என்னங்க கேஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னத்த சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய உறுப்பினர்கள் போனாங்க, முக்கியமான ஆட்கள் போனாங்க. தலைமை என்ன பண்ணுது, தலைமை போனீங்களா இல்லையா, பேசுனீங்களா அவங்க கிட்ட எல்லாம் அப்படிங்கிற பல கேள்விகள், 1 2 கிடையாது. அதே மாதிரி ஆக்டர்ஸ்க்கு அவங்க மேல எல்லாம் வந்து எப்பா சூப்பர் பண்ணீங்கன்னு சொல்ற அளவுக்கு அதிமுகவினுடைய ஆட்சியில திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க எப்படி தினமாங்க வேலை பார்த்தாங்க. இதுல நிறைய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கையில வந்து அந்த பிளெக்ஸ் போர்டு இயந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயங்களும், இந்த லாக்அப் டெத் அப்படிங்கறதே நிறைய ஒரு 24 வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது அவ்வளவு பேரும் அவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் லைக் விஜய் சேதுபதி ஆகட்டும், சூர்யா, கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் இறங்கி வேலை பார்த்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒரு படி மேல போயிட்டு நம்ம சூர்யா அண்ணா இருக்கார் பாருங்க, அவர் சொல்லியிருந்தாரு, நண்பர்களே நம்ம எல்லாரும் உட்காந்து இப்ப மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு. சரி, ட்ரோல் மெட்டீரியலா இவ்வளவு அளவுக்கு சூர்யாவை கலாய்க்கிறாங்களேன்னு பார்க்கும் போதுதான் இவர் போட்ட அதே ரீட்வீட் தான் இப்ப அவருக்கு வச்சு செய்யப்பட்டு இருக்குன்னு தெரியுது. அங்கங்க ஏஐ கிரியேஷன் வந்ததுனால சூர்யா அப்படியே குடமா சாப்பிட்டு இருக்க மாதிரி, மிக்சரை சாப்பிட்டு இருக்க மாதிரி, அப்படியே அவ்வளவு சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து பேன் இருக்க மாதிரி. தேவையான்னு கேட்டா அவருக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அன்னைக்கு பேசுனீங்க, இன்னைக்கு ஏங்க பேசலங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புவாங்களா இல்லையா? சோ இதுதான் விஷயம், இதுதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல் களமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க யாரு அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இப்ப நீதிபதிகள் என்ன பேசினாங்க தீபிகா? நீதிபதிகளோட அமர்வு இருக்கு, அங்க ஆளுக்கு வந்துட்டு ஒன்னொன்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 44 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனையில எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத நீதிபதி சொல்றாரு. சோ இதை பார்த்த உடனே இது கேட்கும் போதே வந்து எப்படி இருக்கு, 44 இடங்கள்ல வெளிக்காயங்கள், ஒரு உறுப்பு கூட விடல, எல்லா உறுப்புகளுமே செம்ம டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு பாகத்தை கூட விட்டு வைக்கல, எல்லா பாகத்தையுமே சிதைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. பதவி ஆணவத்துல இந்த மாதிரி எல்லாம் வேலைகள் செய்யறது தவறு இல்லையா அப்படிங்கறதும் நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு. சரி, ஒரு பதவி இருக்கு, ஓகே, அந்த பதவியை வச்சுக்கிட்டு லுங்கில என்ன யூனிஃபார்மே போடாம அன்யூனிஃபார்ம்ல ஒரு தனி பிரிவு, தனிப்படை அப்படின்னு சொல்லப்பட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு டெம்போ வேன்ல கூட்டு போய், அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போகாம ஒரு மைதானத்துல ஒரு கோவிலுக்கு பின்னாடி அடிச்சு அதுவும் அந்த ஒரு வீடியோ ஒண்ணு வந்திருந்தது. அந்த வீடியோவை பார்க்கும்போது சத்தியமா
நீங்கெல்லாம் வந்து ஷுவரா இப்ப என்னோட ஸ்டேட் எப்படியோ அப்படிதான் நீங்களும் இருப்பீங்க அந்த நியூஸ் பார்க்கும்போது. இது ஒரு படிக்க 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 மென்டல் டார்ச்சர் ஆகுது. இதை பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, ஒரு அண்ணனோ இல்ல தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒருத்தவங்களோட விஷயம் மாதிரி இது வந்து அவ்வளோ அவ்வளோ வந்து மனசை வந்து டச் பண்ணதுன்னு தான் சொல்லணும். இது வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பையனை, அந்த மனிதனை ஒரு மிருகம் ஏதாச்சும் தூக்கிட்டு போயிருந்துச்சுன்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல. ஐயோ இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த அந்த வந்து எவ்வளவு கோரமா நடந்திருக்கும், அது எப்படி கடிச்சிருக்கும், அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு யோசிக்க முடியும்ல. அதே விஷயம் மனிதர்களே மனிதர்களுக்கு செய்யறாங்க அப்படிங்கும் போது யோசிங்களேன், எப்படி இருக்கு, கூசுது உடம்பெல்லாம். 6 காவலர்கள் எல்லாமே ரொம்ப நார்மலான ஒரு வயசு தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம இதெல்லாம் பண்ணதாலாம் இப்ப அவங்க ஃபேமிலியா வந்து கதறிட்டு இருக்காங்க. என் புருஷன் தப்பு பண்ணாரு, நீங்க எதுக்காக வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றீங்க, தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தானே அவங்க செய்யறாங்க, இவங்கள வந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு உயிர் போயிருக்கு, அது அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமா அடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் யாருங்க கொடுப்பா? அவர் பண்ணிருக்காருல்ல, மேலிடம் கொடுத்தாலும் இப்ப மாட்டி விடட்டும். எல்லாரையும் லைன் அப் பண்ணி சொல்லிட்டோம், இவங்க பண்ணாங்க, இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க, இந்த அதிகாரின்னு எல்லாரும் கூண்டோட பிடிங்க. இதுதானே எல்லாருமே சொல்ல போற ஒரு விஷயமாவும் இருக்க போகுது. இந்த மாதிரி அவருடைய காது, அவருடைய வாய், அவருடைய பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் மிளகா பொடியை போட்டு அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க. பார்க்கும் போது அந்த ஒரு ஒரு இந்த பிரேத பரிசோதனை வந்த ரிப்போர்ட்ஸ், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையா அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு பெயினா இருக்கு. இது மாதிரிலாமா பண்ண முடியும்? எப்பா ஒரு படி மேல போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து உண்மையை வர வைக்கிறாங்க போலீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது அடுத்தபடியா? இது எல்லாம் இன்னும் எப்படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் வகையில பல மாறி இருக்கு. அடுத்து, இது சாதாரண கொலை வழக்கு மாதிரிலாம் தெரியல. இது வந்து அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க போலீசார் அப்படின்னு தான் சொல்லணும்னு நீதிபதி ஐயாவே சொல்லியிருக்காரு. சோ ஒரு சாதாரணமா இப்ப வந்து காக்கா வலிப்பு வந்துருச்சு வீசியும் வந்துட்டு அவர் டப்புனு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அதே மாதிரிதான் போயிருக்கும். இது எப்போ ஒரு பையன் வந்து இது நான் பாத்ரூம்ல இருந்து வந்து இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது, அது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையன் வந்து காக்கா வலிப்புல தான் இறந்திருக்கான்னு கேஸே வேற மாதிரி போயிருக்கும். பட் ஸ்டில் அந்த வீடியோ வந்ததுல இருந்து எல்லாருக்கும் இன்னும் வந்து ஒரு ஒரு கொலாப்ஸ் மைண்ட்ல கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பைப்பை வச்சு அடிக்கிறது, ராடை வச்சு அடிக்கிறது, சுத்தி வச்சு நின்றுட்டு அவ்வளோ ஒரு அப்படி இருந்துச்சு. இதை அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க நீதிபதியா கேட்கிறாரு, நம்மளாம் கேட்கல. நம்மளும் கேட்கிறோம், பட் அந்த வாய்ஸ் தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸ், அந்த வாய்ஸை கேட்குது. ஸோ அறிக்கையை படிக்கும் போது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறாரு. உண்மையான பாயிண்ட். நம்மளுக்கு எப்படி இருக்கு, அந்த கேஸை டீல் பண்ண போறவங்க, ஹேண்டில் பண்ண போறவங்க, அவங்க இன்னும் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? கேமராஸ் எங்கன்னு கேட்கிறாரு. ஏங்க நீங்க அந்த கோவில்லயே இருக்கும் அந்த கேமராஸ், அதை எங்க யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, யாரும் எடுத்துட்டு போனது தெரியல, எஸ்பியா, அப்ப தனி டீமா? இந்த மாதிரி பல கேள்விகள், 1 2 கிடையாது. அப்ப பிளான் பண்றீங்களா, பிளான் பண்ணி எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்றீங்களா அப்படிங்கறது கூட கேட்டு ஒரு ஒரு மைண்ட் ப்ரெஷர் போலீஸ்க்கே உள்ளாயிடும். அந்த அளவுக்கான கிராஸ் கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமா நீதிபதி கேட்கிறாரு. பட் தெர் இஸ் நோ ஆன்சர். அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து உண்மை கிடையாதுல்ல. அண்ட் இதே மாதிரியான இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிக்கிதா யாருமா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்த அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட வீடியோன்னு எடுக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்ற விஷயம், என்னுடைய நகையை காணும், என்னோட நகை வந்து நான் பின்னாடி தான் வச்சிருந்தேன், எங்க அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஸ்கேன் பண்றதுக்கு போனோம், அப்புறம் கார், அப்ப அந்த காரை யார் ஓட்டுனா? கோவில் வரைக்கும் வந்தீங்க, வந்துட்டு அதையும் சேர்த்தே பார்க் பண்ண வேண்டியதானே? கோயில் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கார் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு எப்படி சொல்றது? அதுக்கு இன்னொரு நபர், அதை அஜித்குமார் கிட்ட சொல்லி 500 ரூபா கொடுத்து அந்த பையன் வேற பையனை வர சொல்லி அந்த பையனும் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதும் நிறைய ட்விஸ்ட் உள்ள வருதுங்க. இப்போ நகை காணும், எனக்கு கூட தெரிஞ்சவங்களோட நகைலாம் காணா போச்சு ஒரு டைம், ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அது அப்படியே அப்படி போயிட்டு இருக்கும் அந்த நியூஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி விஷயம் இப்ப எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் மீடியா வர வச்சு என்னோட நகை காணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கன்னா டெய்லி நம்ம நியூஸே பார்க்க முடியாது, திருட்டு விஷயம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு களத்துல இருக்கும் போது இது விஷயம் இதெல்லாம் இவ்வளவு சீரியஸ்ன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட யாருங்க இன்டர்வியூ எடுத்தா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ நிக்கிதாவை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் என்ன விஷயம்ன்றதை கேளுங்க. ஸ்கேன் சென்டர் போனேன்றாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படிங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதா பல பேரின் குரலா இருக்கு. ஸோ இப்ப நீதிபதி ஸ்ட்ரைட்டா ஒரு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா இதுதான் பண்ணணும், எனக்கு கரெக்டான எவிடன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பாருங்க, குடிமகன் வந்து ஒரு எப்படிங்க இப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற கொஸ்டின், ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன் அப்படிங்கிறாரு. தனது குடிமகனையே
அவங்களுடைய தாயகம், அவங்களுடைய நாட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய குடிமகனையே கொண்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஒரு நீதிபதி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னா எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். கரெக்டா? எல்லாரையும் மூஞ்சி மேல தெளிக்கிற மாதிரி பண்றாரு. ஸோ அவர் பேசுனதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நீங்க அந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா, அடிக்கிறத பார்த்துருந்தீங்கன்னா, மிளகா பொடியெல்லாம் அவங்களுடைய உறுப்புகள்ல போட்டிருக்காங்கன்னு தெரியும் போதும், 44 இடங்கள்ல அவருக்கு காயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் போதும், ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ தெரியாத ஒரு பையனாவோ ஒரு ஒரு யாரோ ஒரு பையனா ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனா அவனை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இவனுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா இது போதுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.